போப் பிரான்சிஸ் மருத்துவமனைய பற்றி தன்னுடைய கருத்துக்களை இப்படி சொல்லி இருக்கிறாரு. ஆலய சுவர்களை விட மருத்துவமனை சுவர்களே பல உருக்கமான பிரார்த்தனைகளை கேட்டிருக்கின்றன. விமான நிலையங்களை விட மருத்துவமனைகளில்தான் உண்மையான முத்தங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. இங்கே மருத்துவர்கள் எந்த பாலின பேதத்தையும் பார்க்காமல் உயிர்களை பாதுகாக்கிறார்கள். பணம் படைத்த மருத்துவர் பணமில்லாத பிச்சைக்காரனின் உயிரை காப்பாற்றுகிறார். தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு யூத மருத்துவர் இனவெறியாளனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கிறார். போலீசும் கைதியும் ஒரே அறையில் ஒரே மாதிரி சிகிச்சையை பெறுகிறார்கள். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு ஏழையின் கல்லீரலை வாங்க தயாராக இருக்கிறார். இந்த தருணங்களில்தான் மருத்துவமனை மக்களின் காயங்களை தொடுகிறது. மருத்துவமனைகளில்தான் தேவனின் சித்தப்படி வித்தியாசமான உலகங்கள் சங்கமமாகின்றன. இந்த சங்கமத்தில் தனி ஆளாகிய நான் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்கிறோம். பெரும்பாலான நேரங்களில் வேதனையின் விளிம்பில் மீள முடியாத இழப்பின் அச்சுறுத்தலில்தான் மக்களின் உன்னதமான உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது. மருத்துவமனைகளில்தான் மக்கள் தாங்கள் அணிந்திருக்கும் முகமூடிகளை கழற்றி வைத்துவிட்டு தங்களுடைய தூய்மையான சுய ரூபத்தை காண்பிக்கிறார்கள். இந்த வாழ்க்கை துரிதமாக கடந்து சென்றுவிடும். மக்களோடு சண்டையிடுவதில் நாட்களை வீணாக்கி விடாதீர்கள். உங்கள் உடலை அதிகமாக வருத்தாதீர்கள். எப்பொழுதும் குறை சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள். செலவுகளை நினைத்து தூக்கத்தை தொலைத்து விடாதீர்கள். உங்கள் அன்புக்குரியவர்களை அரவணையுங்கள். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தேவையானவைகளை சம்பாதிக்க வேண்டும். அது போதும். திரளான சொத்துக்களை வாங்கி குமிக்காதீர்கள். உங்களையும் மதித்து அடுத்தவர்களையும் மதியுங்கள். அதிகமாக அன்பு செலுத்துங்கள். அதிகமாக மன்னியுங்கள். இன்னும் தீவிரமாக வாழுங்கள். மீதியை ஆண்டவரின் கைகளில் ஒப்படைத்து விடுங்கள். இப்படிக்கு போப் பிரான்சிஸ். அனுபவசாலியின் அறிவுரையை கேட்டு நடப்போம். நீ ஞானமுள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் அப்படின்னு வேதாகமமும் நமக்கு அறிவுறுத்துது.